லக்கன்பூருங்கிற ஒரு கிராமத்துல ஒரு விவசாயி வாழ்ந்து வந்தாரு. அவரு கூட அவருக்கு ஒரு பையனும் இருந்தான். அவனுடைய பேரு சோனு. அவனுக்கு அந்த அளவுக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கூட நாட்டமே இல்ல. அவனுடைய ஸ்கூல் ஹோம்ஒர்க்கையும் அவன் சரியா செய்யறது இல்ல. ஆனா அவனுக்கு கடவுளை ரொம்பவே பிடிக்கும். தினமும் அவன் கடவுளுக்கு கொண்டு போய் ஒரு லட்டுவை வைப்பான். அதுக்கப்புறம் பிரார்த்தனை பண்ணுவான். கடவுளே, நீங்க எப்பவுமே உங்க கருணையை என் மேல காட்டணும். எனக்கு படிக்கிறதுல கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்ல. கடவுளே, நீங்க தான் எனக்கு ஒரு அதிசயத்தை செய்யணும். நான் எல்லா விதத்திலயும் நல்லவனா இருக்கணும். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நான் தினமும் உங்களுக்கு பிரசாதம் கொண்டு வந்து வைப்பேன். சோனு அந்த லட்டு அங்க வச்சுட்டு அவன் ஸ்கூலுக்கு போனான். சோனு கடவுளை தான் உண்மையிலேயே நம்புவான். ஆனா படிக்கிற விஷயத்துல அவன் ரொம்ப சோர்வா இருப்பான். அவனுக்கு எதுவுமே அவ்வளவு சீக்கிரத்துல ஞாபகம் வராது. அவன் இதை எப்பவுமே யோசிச்சுக்கிட்டே இருப்பான். கடவுளே, நான் நல்லா படிக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டுங்களேன். சோனு தினமும் இதத்தான் கடவுள்கிட்ட வேண்டுவான். ஒரு நாள் மறுபடியும் பிரசாதத்தை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போனான். அதுக்கப்புறம் அவன் கடவுள்கிட்ட வேண்ட ஆரம்பிச்சான். அப்ப திடீர்னு ஒரு பென்சில் அங்க வந்தது. சோனு கண்ணு திறந்து பார்த்து அதுக்கப்புறம் சொன்னா, அட, இந்த பென்சில் யாருடையது? இது எங்க இருந்து வந்துச்சு? இங்கதான் யாருமே கிடையாதே. இந்த பென்சில் பார்க்கிறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. சரி, இந்த பென்சிலை நானே வச்சுக்கிறேன். சோனு அந்த பென்சிலை அவன் கூடவே வச்சுக்கிட்டான். அவன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா புஸ்தகத்தை திறந்தான். அந்த பென்சிலை வச்சு அவன் எழுத ஆரம்பிச்சான். அந்த பென்சில் திடீர்னு ஜொலிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அது தானாவே எழுத ஆரம்பிச்சிடுச்சு. சோனோட எல்லா வேலையும் அந்த பென்சில் முடிச்சிடுச்சு. சோனு அதிர்ந்து போய் சொன்னான், அட, என்ன இது? இந்த பென்சில் என்னுடைய ஹோம்வொர்க் எல்லாத்தையுமே முடிச்சிருச்சு. நான் நினைக்கிறேன் இது மேஜிக்கான பென்சில்னு. சோனு இன்னொரு புக்ல எழுதுறதுக்காக பிரிச்சான். மறுபடியும் தானாவே அந்த பென்சில் எழுத ஆரம்பிச்சிடுச்சு. அவனுடைய வேலை எல்லாத்தையும் முடிச்சிருச்சு. இது ஒரு மேஜிக்கான பென்சில் தான் இவனும் நம்ப ஆரம்பிச்சிட்டான். அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டு தனக்கு தானே சொல்லிக்கிட்டான், கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த மேஜிக் பென்சிலை நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. மறுநாள் அவன் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா மாஸ்டர் சோனு கிட்ட சொன்னாரு, சோனு, உன்னுடைய எல்லா புக்ஸையும் காட்டு. நீ உன்னுடைய ஹோம்வொர்க்க முடிச்சியா இல்லையா? இதோ மாஸ்டர், எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். சோனுவோட புக்ஸ் எல்லாத்தையும் மாஸ்டர் படிச்ச உடனே அவருக்கே ரொம்ப அதிசயமாயிடுச்சு. அவர் இதுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைச்சாரு. அவரு சோனு கிட்ட கேள்வி கேட்டாரு. சொல்லு சோனு, நம்மளுடைய தேசிய பறவை பேர் என்னன்னு சொல்லு. அப்ப சோனு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான். அப்புறம் அவன் சொன்னா, எனக்கு ஞாபகம் இல்ல. மாஸ்டர் கோவப்பட்டு திட்ட ஆரம்பிச்சாரு. அதுவும் எல்லா பசங்களுக்கு முன்னாடி திட்டினாரு. சோனு உடனே அழ ஆரம்பிச்சிட்டான். அவன் தவற நினைச்சு உணர ஆரம்பிச்சிட்டான். கோவிலுக்கு போய் கடவுள் கிட்ட சோனு என்ன பண்ணான்னா, கடவுள் கிட்ட கும்பிட்டு மன்னிப்பு கேட்டான். அப்பதான் கடவுள் என்ன சொல்ல வர்றாருன்னு சோனுக்கு புரிஞ்சது. அந்த மேஜிக் பென்சில மறுபடியும் அந்த கடவுள் கிட்ட வச்சு என்ன சொன்னான்னா, கடவுளே, இந்த பென்சில் எழுதுறத மட்டும்தான் செய்யும். ஆனா படிக்கிறதுக்கான முயற்சியை நான் தான் பண்ணி ஆகணும். நான் தான் படிச்சு எல்லாத்தையும் ஞாபகத்துல வச்சுக்கணும். அப்பதான் எனக்கு நல்ல மார்க் கிடைக்கும். அப்பதான் என்னுடைய அப்பா அம்மாவுக்கு என்னால நல்ல பேர் வாங்கி கொடுக்க முடியும். அதுக்கப்புறமா அவன் மனசார படிக்க ஆரம்பிச்சான். அவனுடைய ஹோம்வொர்க்கையும் தவறாம கரெக்டா செய்ய ஆரம்பிச்சான். அவனுடைய இந்த முயற்சினால அவனும் கிளாஸ்ல எல்லா இடத்துலயும் ஃபர்ஸ்ட் வந்தான். அவங்க அப்பா அம்மாவுக்கு நிறைய பெருமை சேர்த்து கொடுத்தான். அவங்க அப்பா அவன் தலைமையில கைய வச்சு சபாஷ்னு சொன்னாரு. எதுலயும் முயற்சி பண்ணா ஒரு மனிதன் வாழ்க்கையில நிச்சயமா ஜெயிக்க முடியும்.